பக்ரீத் ஸ்பெஷல் ரெசிபி வரிசையில் கிறிஸ்பியான டேஸ்டியான செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான மட்டன் லாலிபாப் ரெசிபியை தான் செய்ய போகிறோம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்ச உடனே தட்டு காலியாகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த சின்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். நான் இங்கே 3/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். வேகிறப்ப மட்டன் தயிர் ரெண்டுமே தண்ணி விட்டு வேகுங்கிறதால தண்ணி கம்மியாக சேர்த்தாவே போதும். அதே போல் இதில் மட்டனை முழுசாக நாம் வேக வச்சு எடுக்க தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டனில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியை விட்டுட்டு தனியாக மட்டனை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மட்டன் மேலே மசாலா கோட்டிங் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. மட்டன் மேலே மசாலா முழுசாக கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. மட்டன் மேலே மசாலாவை தடவியாச்சு. இப்போ டூத் பிக்கால் ஒவ்வொரு மட்டனாக கோத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் மட்டன் பீஸை ஒவ்வொன்றா டூத் பிக்கால் கோத்து எடுத்தாச்சு. இப்போ மட்டனை பொரிச்சு எடுக்கலாம் வாங்க. மட்டனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் மட்டன் பீஸை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். மட்டன் பீஸை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு முழுசாக பொரிய விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மட்டன் லாலிபாப் ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் இதே சேம் மெத்தடை யூஸ் பண்ணி சிக்கன்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.